வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடி இடத்துல வேக, இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டிய படம் பார்த்தாரு கட்சிய, அது புரியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன தம்பி தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டது. எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார், தனிமை சிறை என்பது. ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டது.